Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 algebra exercise 3.17 first sum. In the matrix A is equal to 8 9 4 3 minus 1 root 7 root 3 by 2 5 1 4 3 0 6 8 minus 11 1. Write the number of elements, order of the matrix. Write the elements A22 A22 A23 A24 A34 A43 A44. Number of elements என்னன்னு எழுதணும், order of the matrix என்னன்னு கண்டுபிடிக்கணும், எலமெண்ட்ஸ் இந்த கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை எழுதணும். ஸோ பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஸோ யூ நீட் டு கேல்குலேட் த ரோ அண்ட் காலம் ஃபஸ்ட். அப்போ தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா ரோ அண்ட் இதை கண்டுபிடிக்க முடியும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எடுக்க முடியும். ஸோ யூ நீட் டு கேல்குலேட் த ரோ அண்ட் காலம். ஸோ வாட் இஸ் யூ மீன் ரோ? ரோனா என்ன? இதுதான் ரோ. அதாவது இப்படி தான் போகும். ஆனால் அந்த ரோன்னு என்ன சொல்லுவீங்க? இப்படி தான் சொல்லணும். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ரோ. ஸோ யூ ஹவ் 4 rows அண்ட் காலம் இப்படி சொல்லணும். ஸோ திஸ் இஸ் 4 காலம். ஸோ ரோ அண்ட் காலம் அதாவது எம்என்னு சொல்லி நம்ம எழுதலாம். நான் அவங்களுக்கு புரியுதுக்காக ஆர்சின்னு எழுதிருக்கேன் ரோஸ். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 4, என் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்என், அதாவது ஆர் இன்ட்டு சி. எம்என் இஸ் ஈக்குவல் டு 4 into 4, தட் இஸ் ஈக்குவல், நீ யார் ஆர்சின்னு எழுதி வச்சுருக்காங்க எம்என். ஸோ 16. ஸோ 16 elements. ஸோ the number of elements 16. ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு சம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர், இந்த மேட்ரிக்ஸ் சொல்லி ஆர்டர் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், 4 into 4. ஸோ ஆர்டர் இஸ் 4 into 4. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 4 into 4. ஸோ டோட்டலாக 16 elements இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் சொல்லி ஆர்டர் வந்து 4 into 4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எந்த எலமெண்ட்ஸில் எழுதான்னு சொல்லியிருக்காங்க? A22 A23 A24 A34 இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ வாட் யூ மீன் பை A22 A23 இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள், ரோ அண்ட் காலம் கான்செப்ட் தான். ஸோ ரோ அண்ட் காலம் படி உங்களுக்கு இந்த 4 மேட்ரிக்ஸ் 4 into 4 மேட்ரிக்ஸ் திஸ் இஸ் ஏ. ஸோ அப்போது A11 A12 A13 A14 என்ன எக்ஸாம்பிள் 3.58 பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம் இது எப்படி எழுதணும்னு உள்ளது. A21 A22 A23 A24, திஸ் இஸ் A31 A32 A33 A34, this is A41, this is A42, this is A43, this is A44. நான் இப்படி எழுதுனது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதாவது ஒன்றுமே இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட். இது வந்து ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலம், ஃபஸ்ட் ரோவில் ஃபோர்த்து காலம், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், செகண்ட் ரோவில் தேர்ட் காலம், செகண்ட் ரோவில் ஃபோர்த்து காலம், செகண்ட் ரோவில் ஃபிஃப்த்து காலம், சாரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோவில் செகண்ட் காலம், தேர்ட் ரோவில் தேர்ட் காலம், தேர்ட் ரோவில் ஃபோர்த்து காலம், ஃபோர்த் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், ஃபோர்த் ரோவில் செகண்ட் காலம், ஃபோர்த் ரோவில் தேர்ட் காலம், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த்து காலம், இப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான். அப்போது அதுக்கு தான் இந்த மாதிரி டெட்டனேஷன். ஸோ மேக்ஸில் அப்படியெல்லாம் எழுத முடியாது. ஃபோர்த்து காலம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்க வேலை தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன். இதுதான். ஸோ A22 மீனிங் என்னென்னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். எந்த எலமெண்ட்டு? இதுதான் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ A22 இஸ் ரூட் 7. அடுத்து கேட்டிருக்காங்கண்ணா A23 A24லாம் கேட்டிருக்காங்க. A23 A24 எத்தனை கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் 6 கேட்டிருக்காங்க. A24 A23 இஸ் ஈக்குவல் டு என்னது, A24 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அடுத்தது A23 என்னது, செகண்ட் ரோ தேர்ட் காலம் ரூட் 3 by 2. செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் A24 5. அடுத்தது A32 கேட்டிருக்காங்க 34 4 3 4 4. இந்த ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். A34 என்னது, 34 A34 A34 34 என்னன்னா தேர்டு ரோ ஃபோர்த்து காலம் 0, தேர்ட் ரோ ஃபோர்த்து காலம் 0, ஃபோர்த் ரோ தேர்டு காலம் இது -11, ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் 1. அவ்வளோ இப்படி தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கட்டுறதா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த ரோ காலம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் எப்படி போடணும் உள்ளதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆர்டர்லேருந்து எப்படி ரோ மேட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம். ஸோ அவ்வளோதான், இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.